வெல்கம் பேக் டு அவர் ECE ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். என்ன வீடியோ அப்படின்னா ஆர்ஆர்பிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஃபார் ECE அண்ட் ட்ரிபிள்இக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது அந்த வீடியோக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட டவுட் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க மேம் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருப்பேன், நான் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ட்டு. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆர்ஆர்பி ஜேஇக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னது இன்ஜினியரிங்கு, ME, PhD எது வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வந்து மெட்டீரியல் ரிலேட்டடாக ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னென்னா, மேம் நம்ம லாஸ்ட் எக்ஸாம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மெட்டீரியல் உங்ககிட்ட வாங்கியிருந்தோம்ல மேம், ஸோ அந்த மெட்டீரியல் வந்து வச்சு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா டெக்னிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு கூட ரிப்ளை பண்ணியிருப்பேன் த்ரூ வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பிக்கு என்னோட சைட்லேருந்து நான் என்னென்னலாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் மெட்டீரியல் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதனால் வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் வந்து ஆர்ஆர்பிக்கு இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என் கையில் இருக்கிறது சிலபஸ்மா. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும், CBT 2 வந்து விட்டுருங்க. CBT 1க்கு வந்து நீ இதெல்லாம் படித்த அப்படின்னா தான் நம்ம என்னது அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். அப்படி பார்த்தா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, தென் சயின்ஸு, இந்த 4 ஏரியா வந்து நீ கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் படிச்சிருப்பீங்க. ரீசனிங் வந்து என்ன அப்படின்னா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் வந்து என்னது ஒரு 30% ஆஃப் பீப்புள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வேக்கு ஆர் பேங்கிங் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான். பட் நம்ம சைடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ரீசனிங் வந்து டச் பண்ணியிருக்க சான்சஸே இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங் வந்து ஃப்ரீ கிளாஸஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் 50 மெம்பர்ஸ் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் டைம் நம்ம என்ன கொடுத்தோம், ECE பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துருப்பேன் நான். அதே மாதிரி ஆர்ஆர்பிக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா ரீசனிங்கை வந்து டாபிக் வைஸாக லாஸ்ட் டைம் எப்படி ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த டைம் ஆர்ஆர்பிக்கு ரீசனிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 15 டாபிக் கிட்ட இருக்கும் ரீசனிங்க்கு. ஆப்டிடியூட் வந்து 20 டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட் எல்லாமே படித்தது தான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து 15 டாபிக்ஸு. ஸோ எங்கள் சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ ஆஸ் பர் டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த 15 டாபிக்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரீசனிங் தெரிஞ்சுக்கணும், இந்த எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இந்த மந்த் எண்டு 27th சொல்லியிருக்கோம்ல, அதுலேயே நமக்கு ஓரளவு டீட்டெயில் தெரிஞ்சிடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இதை தவிர்த்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? என்ன அப்படின்னா டெக்னிக்கல். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்னது ஃப்ரீ கிளாஸஸ் ரீசனிங்க்கு நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ நீ என்னென்னா ஆப்டிடியூட் ஆல்ரெடி படிச்சிருப்பேன், ரீசனிங் வந்து என்னோட கிளாஸஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் அதில் என்ன அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தென் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒர்க்கு முடிஞ்சிடும். அதை தவிர்த்து ஜிகேவும் சயின்ஸும் கம்பல்சரி, தியரிட்டிக்கல் கண்டென்ட் நீ தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வேணால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் கைட் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? பட் ஆனால் தியரிட்டிக்கல் கண்டென்ட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தா CBT 1 வந்து நம்ம பக்காவாக ப்ரிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேவா? பட் அதே அட் த சேம் டைம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா CBT 1 முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணியிருக்கணும், டெக்னிக்கலையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? அப்போது நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெஸ்ட்டு 1 அட்டன் பண்ணும்போதே டெக்னிக்கல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா டெஸ்ட் 1 ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்பர் 2க்கு வந்து முன்னாடி இருக்க டியூரேஷனில் நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்த ஆப்டிடியூட் ரீசனிங், தென் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பொல்யூஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா
அந்த டைமில் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோ, டெக்னிக்கலையும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் செகண்ட் டெஸ்ட் வரைக்கும் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுங்கிறது அச்சீவ்மெண்ட் கிடையாதுமா. ஓகேங்களா? ஸோ நீ செகண்ட் டெஸ்ட்டு கிளியர் பண்ண அப்படின்னா தான் நம்ம ஏன்னா அதுலேயும் தாண்டி இன்டர்வியூக்கு போயெல்லாம் கிளியர் பண்ணாத நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் நெகட்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கையில் போஸ்டிங் வாங்குற வரைக்குமே நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் ப்ரீ பிளானாக நீ ஷெட்யூல் போட்டனா தான் நம்ம பக்காவாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் தயவுசெய்து டெக்னிக்கலாக அந்த டியூரேஷனில் படிச்சுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். முன்னாடியே உங்களுக்கு 4 months கொடுக்குறாங்க பாருங்கள், CBT 1க்கு கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த டைம்லேயே நீ என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம சைட்லேருந்து என்ன அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டெக்னிக்கலுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமா. ஓகேங்களா? இது பேமெண்ட்டு. ஓகேவா? ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4500. நீ ஆப்டிடியூட் ரீசனிங் நான் நல்லா போடுவேன் மேம், டெக்னிக்கலும் ஆல்ரெடி மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா RRBக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும்பா, ஸோ ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் RRBயை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதில் என்ன இருக்குன்னா EDC, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, தென் மைக்ரோ ப்ராசஸர், இந்த 3 பேப்பர்ஸ் தான் தென் கம்யூனிகேஷன், இந்த 4 பேப்பர்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம படித்த மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? இதையே டவுட் கேட்டிருந்தீங்க ஸ்டூடெண்ட்டு, மேம் சிலபஸ் என்ன மேம் நம்ம படிக்காத டாப்பிக்காக இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சிலபஸில் நான் சொன்னேன், அவங்க சப்ஜெக்டாக சிலபஸ் மேக் பண்ணலாமா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதான் சொல்கிறல கம்யூனிகேஷனாக அதில் ஓவராலாக எல்லா கம்யூனிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு டாப்பிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் TRB சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லா கம்யூனிகேஷனுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் சிலபஸ் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காத, ஜஸ்ட் டாப்பிக்கை தான் கம்பைன் பண்ணியிருக்காங்களே தவிர கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பேசிக்ஸாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சு இதை அது ஆல்ரெடி படித்தது தானே, ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. நீ RRBக்குன்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா இதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் கேட்காதீங்க, மேம் நீங்கள் சொன்னீங்களே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த 6 சப்ஜெக்ட் ரிப்பீட்டடாக வரும், எங்கள் கண்ட்ரோல் சிஸ்டத்தை காணும், சர்க்யூட் தியரி காணும்னு சொல்லி கேட்காதீங்க. அதுக்கு தான் முன்னாடியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, ரயில்வே அப்படிங்கும் போது அவங்க ஒரு செட் ஆஃப் சிலபஸ் எதுக்கு மேக் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஜாபுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் TRBன்னு வச்சுக்கோ. ஏன் TRBங்கிறது நீ போஸ்டிங் வாங்குற அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது, நீ ஒரு ஃபேக்கல்ட்டி. ஓகேவா? ஸோ ஃபேக்கல்ட்டிங்கும் போது நீ ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகிற அப்படின்னா உனக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் சிலபஸ் எப்படி இருக்கும்னா ECEயோட அத்தனை கண்டென்ட்டுமே உள்ள அடக்கி தான் உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. நீ TRB சிலபஸ் பார்த்தனா தெரியும். ஓகேவா? அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, மேம் ஏன் மேம் CMASலாம் சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க. CMASனால் என்ன அப்படின்னா VLSIயோட டைஅப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாமே நம்ம படிச்சாகணும்ப்பா. அதான் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஃபைனல் இயருக்கு VLSI பேப்பர் கண்டிப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் நீ TRB முடிச்சு கிளியர் பண்ணி போகிற அப்படின்னா, போஸ்டிங் வாங்குற அப்படின்னா உனக்கு என்ன இருக்கணும், எல்லா பேப்பர்ஸோட இது பேசிக்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சிலபஸ் அப்படி வச்சுருக்காங்க. பட் RRBக்கு அப்படி கிடையாது. புரியுதா? அதனால் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ BHELன்னு வச்சுக்கோங்களேன், பெல்லுன்னு வச்சுக்கோங்க, அவன் உள்ளே என்ன அப்படின்னா அவனோட இம்பார்ட்டன்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு, தென் அப்புறம் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன், ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஒவ்வொரு சிலபஸ்லையுமே இருக்கும். பட் RRB என்ன அப்படின்னா நீ நியூவாக தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 டைம் 100 டைம் என்ன அப்படின்னா யோசிச்சு வச்சுக்கோ, நம்ம இதுக்கு படிக்கலாமா, படிக்கிறதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கா. அதான் நீ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி என்னோட கசின் அப்ளை பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணுறது யார் வேணாலும் அப்ளை பண்ணிடலாமா. பட் ஆனால் நல்ல டைம், அதிக டைம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே? பட் அதுக்கான கேப்பபிலிட்டி உனக்கு இருக்கான்னு பார்த்துக்கோ. எதுக்காக இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ மற்ற எக்ஸாம்ஸுக்கெலாம் நீ தாராளமாக படிக்கலாம், அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். பட் இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எக்ஸாமும் சேம் கிடையாது. ஓகேவா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் உனக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ்னால் நீ படித்த கொஷின்ஸ் அப்படியே வராது. நல்லா புரிஞ்சுக்கோ.
இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஇ படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கொஷின்ஸ் அப்படியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பர், டெக்னிக்கல் பேப்பர். ஓகேவா? பட் ஆர்ஆர்பிங்கிறது நீ என்ன பண்ணணும், ஆப்டிடியூட் ரீசனிங்கை தாண்டி தான் அடுத்தது நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கே கால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், 100% அதை நீ புரிஞ்சு படிச்சிருந்தா தான் உன்னால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ பேசிக்காகவே உனக்கு என்ன இருக்கணும்னா அந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கை சால்வ் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு, அதுவும் பேங்கிங் எக்ஸாம்க்குலாம் போகாத ரீசன் என்னன்னா எனக்கு மேக்ஸ் வராது அதனால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா டக்குன்னு கால்குலேஷன் வந்து நமக்கு ஆன்சர் கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னோட கெப்பாசிட்டி என்ன, உன்னால் என்ன முடியும், அப்போ எனக்கு இது நல்லா வரும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக உன்னை பற்றி உனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சதுன்னா தாராளமாக எக்ஸாம் நல்லாவே எழுதலாம், ப்ரிப்பேர் பண்ணியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் மட்டும் என்னோட சைட்லேருந்து டெக்னிக்கல் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஓகேங்களா? ஸோ எனக்கு அதிக பேர்லாம் வேணாமா, ஒரு 2 பேர் இருந்தால் கூட போதும். ஓகேவா? ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜென்ரலாக காமனாக வந்து என்ன அப்படின்னா ப்ரிப்ரேஷன் கொடுத்தோம். ஓகேங்களா? இந்த டைம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபில்ட்ரு பண்ணி, ஏன்னா லாஸ்ட் டைம் எழுதுனதுலேயே நான் ஒரு 20 மெம்பர்ஸை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஓகேங்களா? அடுத்தது அந்த 20 மெம்பர்ஸ் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு, அதுக்கு அடுத்தது இப்போ ஆர்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கைட் பண்ணி அவங்கள எப்படி போஸ்டிங் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டைம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ ஃபுல் ஸ்ட்ரெச்டாக படிக்கிற அப்படின்னா தாராளமாக லைவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500. ஸோ இதில் நான் என்னென்னலாம் பண்ணுவேன், ஆக்சுவலாக நீ இப்போ 4500 பே பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சிலபஸில் இருக்குல்ல ஆப்டிடியூட், அதுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ரீசனிங் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸாகவே கொடுத்துருவேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 1 and only லைவ் கிளாஸஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டு அந்தந்த டேட்டில் லைவ் நடக்கும். சப்போஸ் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். ஏதாவது ஏதோ ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஒன்லி ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ பே பண்ணுறாங்க யாரோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் என்னோட டாஸ்க் என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ரீசனிங்குமே உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸில் பார்த்துக்க வேண்டியதான். டெக்னிக்கல் வந்து ஐ டு ஐ கான்டாக்டில் லைவ் கிளாஸஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து டோட்டலாக 10 யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருவேன். தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறோமா? ஓகேங்களா? டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட். ஏன் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, நான் அந்த ஜென்ரல் அவேர்னஸும் சயின்ஸையும் உள்ளே கொண்டே வரல. ஓகேவா? அது தியரிட்டிக்கல் கண்டென்ட், நீ அதை ஷெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. ஸோ என்னோட சைட்லேருந்து நான் கொடுக்குறது ஆப்டிடியூட், ரீசனிங்கு, டெக்னிக்கல், இது 3 தான். ஏன்னா அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் தான். ரிமைனிங் இருக்கக்கூடியது தியரிட்டிக்கல் டாபிக், அதை நீ கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச்லையுமே நம்ம எப்படி கொஷின்ஸ் எடுக்க போகிறோன்னா ஆப்டிடியூட், ரீசனிங்கு, தென் டெக்னிக்கல் கொஷின்ஸு. டெக்னிக்கல் கொஷின்ஸ் மட்டுமே 1500 கொஷின்ஸ் கிட்ட செட் பண்ண போகிறோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து சொல்யூஷன் PDF கொடுத்துருந்தோம். பட் இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது டெஸ்ட் பேட்ச்சில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனுக்கு வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து பிளான். ஓகேவா? ஸோ நீ ரெக்கார்டட் லைவ் கிளாஸஸ்க்கு லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்க முன்னாடியே உங்களோட நேமை என்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது டெஸ்ட் பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்ஸை பொறுத்து லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே? இதுக்கு இடையில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னாலுமே மெட்டீரியல் வச்சு நம்ம படிச்சுக்கலாமான்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் சொல்லிட்டேன். சிலபஸ் வந்து எல்லாமே அப்படியே நியூவாக இருக்குது. மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 3 டாபிக் தான், EDC, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, தென் கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து நெட்வொர்க்ஸு.
கிட்டத்தட்ட இந்த 4 டாபிக் தான் நம்ம மற்ற எக்ஸாம்ஸுக்கே ப்ரிப்பேர் பண்ண யூனிட் வருது. ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் மெட்டீரியல் லாஸ்ட் டைம் கொடுத்த மெட்டீரியல் வச்சு அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. அப்படின்னா உங்கள் நேம் ஜஸ்ட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நான் எதில் ஆப்ஷனில் தான் வச்சுருக்கிறேன் மெட்டீரியல். ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் போட்டோம். மெட்டீரியல் நீங்கள் கேட்டிங்க, இல்லை மேம் எனக்கு மெட்டீரியல் கொடுத்தா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் நம்ம கொடுத்தோம் லாஸ்ட் டைம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணித்தரேன். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஏன்னா நான் வந்து லைவ் கிளாஸஸ்க்கு கண்டென்ட் ரெடி பண்ணி நான் கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னல அந்த ஃபஸ்ட் யூனிட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மெட்டீரியல் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஓகேவா? அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெட்டீரியல் வேணும், இஃப் யூ வாண்ட் மெட்டீரியல் அப்படின்னா லெட் மீ நோ, ஐ வில் கன்வே இட். ஓகேங்களா? அதாவது கவுண்ட்டை பொறுத்து நான் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் உனக்கு எப்படி கன்வே பண்ணுவேன்னா, வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். கவுண்ட்டை பொறுத்துட்டு செப்பரேட்டாகவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ சொல்லிடுவேன் மெட்டீரியல் போடுற மாதிரி இருந்ததுன்னா. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா மெட்டீரியல் மட்டும் ஆசோலேஷனில் இருக்குது, கொடுக்கலாமா வேண்டாமா. ஸோ உங்களுக்கு வேணும்னா ப்ரொவைட் பண்ணலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறவங்கள பொறுத்து இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு ஆர்ஆர்பி வந்து கேட்டிருந்தீங்க ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு இதுதாம்மா பிளான். ஓகேவா? நம்ம சைட்லேருந்து என்னோடய சைட்லேருந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ரீசனிங் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துட்டு டெக்னிக்கல் 10 யூனிட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸாகவே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதை தவிர்த்து ஆப்டிடியூடுக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங்கு, தென் டெக்னிக்கல். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். எப்போது டெஸ்ட் நம்பர் 1க்கு முன்னாடியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 2, அதாவது 1 முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு டெஸ்ட் பேட்ச் 2 இருக்குமா. ஸோ அதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் இதுதான் பிளானு. ஸோ லைவ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் கவுண்ட்டை பார்த்துட்டு மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் இருக்கும். சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி ரெண்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் என்னங்கிறத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 27th உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போயிலேருந்தே ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.